வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த காணொலியை பார்க்குற அனைவருக்கும் ஒரு சின்ன செய்தி. வர மாதம் மார்ச் மாதம் 8ஆம் தேதி மகா சிவராத்திரி வருது. அன்று இரவு சிவ பூஜையில் கலந்து கொள்ள, சிவ மந்திர ஜபம் சொல்ல, சிவ தியானம் செய்ய, சிவபக்தர்களுக்கு அன்னதானம் செய்ய விருப்பமுள்ளவர்கள் உங்கள் மொபைல் எண்ணிலிருந்து என்னை தொடர்பு கொள்ளுங்கள். ஆசிரமத்தில் விளக்கங்கள் சொல்லுவாங்க. அன்னதானம் செய்வதற்கும் சிவராத்திரி அன்னைக்கு அன்னதானம் செய்தீங்கன்னா அற்புதமான பலன் கிடைக்கும். சிவராத்திரி அன்னைக்கு கண்ணு முழிச்சு நீங்க நேர்கோட்டில் அமர்ந்து தியானம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா முக்தி கிடைக்கும். இதுல எந்த மாற்றமும் இல்லை. அன்னைக்கு சக்தி மேல் நோக்கி இழுக்கும். அப்ப நீங்க மூலாதாரத்திலிருந்து அப்படியே அமர்ந்து கொண்டிருந்தீர்கள் என்றால் சக்தி மேல் நோக்கி சென்று பிரபஞ்ச சக்தியோட இணைந்து உங்களுக்கு முக்தி கன்ஃபார்மா கிடைக்கும். அதை பத்தி எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தயவு செய்து மகா சிவராத்திரி அன்று சிவன் இரவுன்னு சொல்லுவாங்க. சிவனோடு ஒரு இரவு இருக்க எத்தனை பேர் வரீங்கன்னு பார்க்கலாம். இங்கே நாங்கள் தயாராக இருக்கோம். அன்னதானம் பண்ணுறதுக்கும், யாகம் பண்ணுறதுக்கும், தியானம் சொல்லி கொடுக்கறதுக்கும், அன்று இரவு சிவ உபதேசம் தரத்துக்கும் தயாராக இருக்கிறோம். வந்தீங்கன்னா முக்தி கன்ஃபார்ம். அதில் எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது. வாங்க. பௌர்ணமி அன்னைக்கு செய்கிற போலையே இந்த சிவராத்திரி அன்னைக்கும் விசேஷமாக எல்லாமே செய்யறதுக்கு நாங்கள் தயாராகிட்டோம். நீங்களும் வந்து எங்களோட கலந்துக்கணும். மகா சிவராத்திரி அன்னதானத்திலையும், மகா சிவராத்திரி யாகத்திலையும், மகா சிவராத்திரி அன்று செய்யும் தியானத்திலும் ஜபத்திலும் கலந்து கொண்டு உங்களை நீங்களே முன்னேற்றி கொண்டு போக உங்களால் மட்டும்தான் முடியும். நான் அதுக்கு வழி தான் காட்ட முடியும். உங்களை முன்னேற்றி கொள்ளணும்னா நீங்க தான் முயற்சி எடுக்கணுமே தவிர, நான் பயிற்சி தான் கொடுப்பேன். ஆனால் நீங்கள் அதை முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணால் மட்டும்தான் அது கிடைக்கும். புரியுதா? நான் கடவுள் அல்ல, நான் மனிதன். கடவுள் வந்து மலர். நான் மலரின் நறுமணம் மட்டும்தான். என்னைய தொடர்ந்தா கடவுளை கொண்டு போய் காட்டிடுவேன். நீங்க அவரை பிடிச்சிக்கலாம். எப்பவுமே ஒன்று சொல்றேன் கேளுங்க. குருன்றவன் எப்படி இருக்கணும்னா, வரவனை டெக்னிக்ஸை கற்றுக் கொடுத்து அமுச்சு வச்சிடணும். அவன் வாழறானா, நல்லா வாழறானா இல்லையான்ட்டு நம்ம என்ன பண்ணோம், அவனை ஃபாலோ பண்ணணும். எங்கெங்கெல்லாம் சறுக்குறானோ அங்கெல்லாம் அவனை ஸ்டடி பண்ணி அமுச்சு விட்டணுமே தவிர கூடவே வச்சுக்கிறதுக்கு நான் தயாரா இல்லை. நான் அந்த மாதிரி நிறைய பேரை ரெடி பண்ணி அமுச்சு விட்டேன். நீங்களும் அதுக்கு தயாராக இருந்தால் வாங்க, சந்திப்போம். மகா சிவராத்திரி அன்னைக்கு சந்திப்போம். திருவண்ணாமலையில் காந்தி நகரில் ஒரு குடியில் இருக்குது. அது தினசரி அன்னதான சேவைக்கு. கிரிவல பாதையில் கோசாலையில் ஒரு குடியில் இருக்குது. அது பௌர்ணமி அன்னைக்கு செய்கிற சேவைக்கு. இப்போ மகா சிவராத்திரி அன்னைக்கு நிறைய பேர் கிரிவலம் வருவாங்க. அவங்களுக்கு சேவை செய்ய 2 இடத்துல நாங்கள் தயாராகிட்டோம். நீங்கள் வந்தால் ஓகே, வேலை முடிஞ்சிடும். சரியா? நன்றி. வாழ்க வளம்.